தினமொரு வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 19வது வசனம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். விளக்கம். தேவனுடைய அன்பு நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஆழமானது. அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் அது பாவமான இந்த உலகத்தின் இருளை ஊடுருவுகிறது. தேவன் நம்முடைய உலகத்தை படைப்பதற்கு முன்பாக சிலுவையில் தம்முடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக தம்முடைய அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்த தீர்மானித்தார் என்று வேதாகமம் கூறுகிறது. தேவன் உலகத்தை படைத்த காட்சியை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். கர்த்தர் உயரமான மலைகளை உருவாக்கியதையும் நதிகள் பாய்ந்து செல்வதற்காக பள்ளத்தாக்குகளை உண்டாக்கியதையும் பரந்த நிலப்பரப்புகளை ஏற்படுத்தியதையும் என்னுடைய கற்பனையில் காண்கிறேன். அவர் பரந்த கடலையும் ஆழமான குளங்களையும் படைத்ததை என்னுடைய மனக்கண்களினால் பார்க்கிறேன். பின்பு அவர் சற்று நிதானித்து தம்முடைய படைப்பின் அருமையை பார்க்கிறார். உலகத்தில் தம்முடைய குமாரன் பிறக்கவிருக்கும் பகுதியை பார்க்கிறார். இயேசு புறக்கணிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் ஒரே நிமிடத்தில் உலகத்தை அழித்து தம்முடைய குமாரனை சிலுவையின் வேதனையிலிருந்து தப்புவிக்க முடியும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. தேவனுடைய அன்பின் காரணமாக தேவகுமாரன் உலகத்திற்கு வந்து பலியிடப்பட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கான கிரயத்தை செலுத்துவதற்காக கல்வாரியில் மரித்தார். யோவான் 3:16 வசனம் இவ்வாறு கூறுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் நன்றி. ஆமீன்.